தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். திமுக தலைவர் ஸ்டாலின் எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம், தயாராக இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. எதன் அடிப்படையில் அதை சொல்றாரு? 2026 மே மாதம் தான் தேர்தல் முடிவடைந்து புதிய ஆட்சி பதவியேற்றிருக்கிற இந்த நேரத்தில், அதுவும் கூட்டணி கட்சிகளோடு பலமாக திரு விஜய் அவர்களுடைய ஆட்சி இருக்கிற இந்த சூழ்நிலையில் ஸ்டாலின் அவர்கள் எதை முன் வச்சு சொல்றாரு? தாவேக்காக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகிறதா, இல்லை அதனுடைய ஆருடத்தினுடைய பின்னணி என்ன? அது சார்ந்த நம்ம பேச இருக்கிறோம். எந்த நேரத்திலும் தேர்தல், முழு நேர ஜோஷியராக மாறினாரா மு.க. ஸ்டாலின்? இரண்டு கருத்துரையாளர்கள் நம்மோடு இணைகிறாங்க. மூத்த பத்திரிகையாளர் திரு கே.ஆர். ஆதித்யன், தூத்துக்குடி செல்வம் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம். வணக்கம். ஆதித்யன் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? ஸ்டாலின் எதன் அடிப்படையில எந்த நேரத்திலும் தேர்தல் வரலான்னு சொல்றாரு? ஸ்டாலின் தேர்தலை மனதில் வைத்து சொன்னாரா, இடைத்தேர்தலை மனதில் வைத்து சொன்னாராங்கிறது ஒரு குழப்பம் எனக்கு இருக்கு. ஏன்னா தொடர்ந்து எம்எல்ஏக்கள் விலகிட்டே இருக்காங்க அதிமுக இருந்து. அது போக மற்ற கட்சிகளையும் கூட்டணி சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. கடைசியாக மதிமுக சேர்த்துருக்காங்க. ஆனால் அதில் அவங்களுக்கு ஒரு சர்க்கிள் 2 எம்எல்ஏ வரல. அது உள்கட்சியில் பெரிய குழப்பம். ஏன்னா எம்எல்ஏக்கள் சவால் விட்டு துறை வைகோக்கு சவால் விட்டு நீனு விலகுன்னு சொல்லி வைகோ சொன்னாரா, இவங்க சொன்னான்னு தெரில. அந்த துறை வைகோவே அவங்க பொதுக்குழுக்கு போகல. அப்படிலாம் பிரச்சனை இருக்கனால அது ஒரு ஃபெயிலியராக முடிஞ்சு போச்சு. வைகோவுக்கு எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி டெல்லி பதவி கிடைக்குன்னாங்க, அதுவும் கிடைக்கல. அது உண்மையாக போயணும் அது தெரியல. ஆனால் ஸ்டாலின் சொல்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் தேர்தல் வரும் ஏன் சொல்கிறாருன்னா, அவர் தொண்டர்களை முதல்ல நம்பிக்கை ஒரு உற்சாகப்படுத்தணும். ஏன்னா தேர்தலுக்கு பிறகு அவங்க தொண்டர்கள் ரொம்ப சோர்ந்து கிடக்காங்க. இப்போ அதிமுக அவங்க தொடர்ந்து எம்எல்ஏ போகிறனால அவங்க அந்த கட்சியை செயல்படாமல் முடங்கி கிடக்கு. திமுக அப்படி இல்லை. திமுகவிலே தானாகவே ஜென்ஸ் ஜெனரேஷன் சொல்லி அவங்க ஒரு குரூப் கூட்டம்லாம் போட்டுட்ருக்காங்க. அவங்க எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு எங்கேயோ திருச்செந்தூர்லேருந்து ஒரு எம்எல்ஏ தமிழ்நாடு ஃபுல்லாக பரபரப்பாக பேசியிருக்காரு, அனிதா ராதாகிருஷ்ணன். இப்படி எல்லாரும் அவங்கவுங்க தனித்தனியாகவே இயங்க ஆரம்பிக்கும். முன்னாலெல்லாம் அவங்களோட பெண் டீமுக்கு ஆணைக்கு ஏற்பதான் இயங்குவாங்க. இப்போ இவங்களாவே எல்லாம் இயங்க ஆரம்பிச்சிட்டாங்க சமூக ஊடகத்துலையும். ஆனால் இப்போ சட்டமன்றத்தில் தாவேக்காவுக்கு இப்போது 20 எம்எல்ஏக்கள் ஆதரவு, 120 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்குது. 107 போக அவங்க 13 பேர் இருக்காங்க. இருந்தால் கூட ஏன் மீண்டும் மீண்டும் அந்த அதிமுக ஆட்களை விலக சொல்கிறாருன்னா, இவங்க ஒரு தனக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. ஸ்டாலின் சொல்கிறாரு, ஏதாவது இவங்க ஆளுக்களே ஒரு 10 பேர் எடுத்துருவாங்களா, செய்தி வதந்தியெல்லாம் கிளப்பி விட்டாங்க தாவை கலந்து உள்ள வரலாம். அதனால தான் இந்த சட்டமன்றத்தில் 234 பேர், 7 பேர் இன்னோட சேர்த்து காலியாச்சுன்னா 234 பேருக்கு 227 பேர் தான் உறுப்பினர் இருப்பாங்க. ஆனால் இதில் மெஜாரிட்டிக்கு 114 தேவை, தனி மெஜாரிட்டி. அது ஒரு பிரச்சனையே கிடையாது விஜய்க்கு. அது இப்போ அவர் போகிற போக்கு எல்லாத்தையும் இழுத்து வச்சிருக்காரு. இன்னமும் அடுத்த கட்டமாக பாமகவட்டையும் பேசிட்டு இருக்காங்க. அன்புமணி தலைமையில் அந்த குரூப் ஒரு 4 எம்எல்ஏக்களும் வந்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இருக்கும்போது இதனால இவங்க ஒரு தன்னை கொண்டு ஒரு பயந்து மீண்டும் மீண்டும் அதிமுக ஆட்களை இழுக்கிறாங்க. நமக்கு ஒரு கேள்விக்குறி. அதை பார்த்து தான் அவர் ஸ்டாலின் சொல்றாரு தேர்தல் வந்துடும் அவர் சொல்லலாம். ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா இப்போதைக்கு தேர்தல் வரக்கூடிய சாத்தியக்கூறுகள் கிடையாது. ஏன்னா மத்திய அரசு மாநில அரசுக்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு இருக்கு. அதாவது அரசு ரீதியாக நம்ம பார்த்தா தெரியுது. அவங்களுக்கு இப்போதைக்கு உடனடியாக அதை விஜய் மேலே எதுவும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு கூட 2 எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர், எம்ஆ விஜயபாஸ்கர் விலகிட்டாங்க. அவங்கள ஒரு ஆள் மேலே சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, இன்னொருத்த மேலே குட்கா வழக்கு இருக்கு. அப்படி ஊழல் எதிர்ப்பு சொல்லி அவர் விஜய் சொல்றவர் ஏன் அவங்க 2 பேரும் பழையபடி அங்கே கட்சிக்கு சேர்க்குறாங்க? அது ஒரு கேள்வி இருக்கு. இப்படிலாம் ஆனாலும் இப்போ அவங்க நினைச்சாங்கன்னா, மத்திய அரசு நினைச்சாங்கன்னா குட்கா வழக்க தீவிரப்படுத்தலாம். விஜய் அவர் பதவியிலும் கிடையாது, எம்எல்ஏ விலகிட்டாரு. இப்படிலாம். ஆனால் அவங்க மறைமுகமாக மத்திய அரசு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, இப்போதைக்கு எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்க பிஜேபி தமிழ்நாட்டில் இன்னும் கொஞ்சம் அவங்க அதுக்கு மேலே சோர்ந்து கிடக்காங்க. அண்ணாமலை போகிற அந்த பிரச்சனைலாம் இருக்குது. அதனால் கொஞ்சம் டைம் கொடுக்குன்னு நினைக்காங்க. ஆனால் ஸ்டாலின் இந்த தேர்தல் சொல்கிறது எனக்கு என்னமோ அது ஒரு அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்கிறாரு தவிர தேர்தல் வர்றதுக்கான அறிகுறி இப்போதைக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன்.
இப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலும் இப்ப எடப்பாடி ஆட்சி நடக்கும் போது எந்த நேரத்தில் வேண்டுமென்றாலும் தேர்தல் வரலாம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றதும், அப்புறம் ஸ்டாலின் ஆட்சி நடக்கிற போது எடப்பாடி பழனிசாமி எந்த நேரத்திலும் தேர்தல் நடக்கலாம் அப்படின்னு சில சமயங்களை சொல்றதும், எதற்காக, ஏன் அப்படி மக்கள்கிட்ட சொல்லணும், ஏன் கட்சிக்காரங்கிட்ட சொல்லணும்? அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தன்னுடைய கட்சிக்காரனை உற்சாகத்தில் வைக்கிறதுக்கு ஒண்ணு. ரெண்டாவது தமிழக வெற்றி கழகம் அந்த தொண்டர்கள் மனதிலையும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். ஏன்னா அவங்க 108 பேர் 107 பேர் தான் அவங்க எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த எம்எல்ஏக்கள் வந்து அதுல வந்து மந்திரி பதவி கிடைக்காத மத்தியில் ஒரு அதிருப்தி இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மந்திரி தான் ஆக்டிவா செயல்படுற மாதிரி நமக்கு தெரியுது, வெளியே தெரிறாங்க. மற்ற 33 பேர்ல மற்றவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. இப்ப ஏற்கனவே சர்ச்சையில பண்ணது சரத்குமார், காங்கிரஸ் மந்திரி நம்ம விஸ்வநாதன், இப்படி 1-2 மந்திரி பிரச்சனையில மாட்டுறாங்க. இப்ப இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இவ்வளவு சப்போர்ட் இருந்து கூட 6 பேர் 7 பேர் இழுக்கிறது வந்து சரியானது இல்லைன்னு சொல்லி அவர் காங்கிரஸ் கார்த்திக் சிதம்பரம் கூட சொல்றாரு. ஏன்னா அங்க கூட்டணியில உள்ள 2-3 பேரை வெளியே அனுப்பிடுவாங்க, விசிக்கு அனுப்பிடுவாங்க, கம்யூனிஸ்ட் சொல்றாங்க. இதெல்லாம் மனசுல வச்சுதான் அந்த கூட்டணியோட இன்னும் குழப்பங்கள் இருக்கு, அது திருப்பி வெளியே வர்றதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு நினைச்சு கூட ஸ்டாலின் சொல்லிக்கலாம், வந்துடலான்னு பண்ணிடலாம். தாவேக்காக்கு ஏதாவது பிரச்சனைகள் பாஜக மூலம் வரும் அப்படிங்கிறதா, இல்ல திமுக அந்த பிரச்சனைகளை உருவாக்கும்னு இதன் மூலமா புரிஞ்சுக்கலாமா? தாவேக்கா ஆட்சிக்கு பிரச்சனை வந்தாதான் ஒரு தேர்தல் வர முடியும், அதை திமுக உருவாக்குமா அல்லது பாஜக உருவாக்குமா, எதை ஸ்டாலின் சொல்றாரு? தாவேக்காவில இருந்து ஒரு பிரச்சனை உருவாக்குறாங்க, அதைத்தான் திமுக பயன்படுத்த முடியும். இல்லாட்டா மத்தியில் உள்ள பாஜக உருவாக்கி அதை இவங்க பயன்படுத்தணும், அப்படித்தான் வர முடியும். மற்றபடி இவங்க தனிப்பட்ட முறையில் திமுக மட்டுமே உருவாக்கி தமிழக வெற்றி கழகத்தை வந்து ஒரு சிக்கலை மாட்டி வைக்கிறது, நெருக்கடிகளை மாட்டி வைக்கிறதுங்கிறது வந்து இப்போ இருக்க சூழ்நிலையில இருந்து வாய்ப்பு கிடையாது, அந்த மாதிரி வாய்ப்பு கிடையாது. தூத்துக்குடி செல்வம் சார், நீங்க எப்படி பாக்குறீங்க திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய ஆர்வத்தை, எந்த நேரத்திலும் தேர்தல் வரலாம் அப்படிங்கிறத? தினமலர் உரைகள் நிகழ்ச்சி தயாரிப்பாளர்களுக்கு, நெறியாளர் சகோதரர் கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கு, சக பங்கேற்பாளர் அண்ணன் ஆயத்தன் அவர்களுக்கு, அதே போலவே தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு என்னுடைய பணிவான மாலை வணக்கம். மரியாதைக்குரிய திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசுறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அரசியலில் ஒரு தவிப்பு, பதவி இல்லாமல் அவர் தவித்து கொண்டிருப்பதை காட்டுவதாகத்தான் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அவங்க ரொம்ப முதலமைச்சர் பதவி என்பதே திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்குமே வந்து நிரந்தரமாக உத்தரவாதப்படுத்தப்பட்டதை போல, பட்டயப்படுத்தி கொடுத்ததை போல அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா மக்கள் வந்து அவங்களை நிராகரிச்சுட்டாங்க. அந்த நிராகரிப்பை இவங்களால ஏத்துக்கிட முடியல. திமுகவால இன்னும் அந்த தோல்வியை அவர்களால் ஜீரணிக்க முடியல. இது இன்றைய நிலையில மக்கள் மத்தியில எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஊழல் இல்லாத அரசுக்கான தொடக்கமா தெரியுது. அதாவது தொடக்க நிலையில ஏறக்குறைய ஒரு 40-45 நாட்கள், 1.5 மாதம் முடிந்திருக்கு. 1.5 மாதம் முடிந்த இந்த நிலையில வந்து ஊழல் செய்வதற்கு அல்லது வெளிப்படையாக லஞ்சம் வாங்குவதற்கு, கடந்த காலத்துல வெளிப்படையா லஞ்சம் வாங்கினாங்க. இவ்வளவு தூரம் பார்ட்டி ஃபண்ட் கொடுக்கணும் அல்லது இவ்வளவு லஞ்சம் கொடுத்தாதான் வேலை நடக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது இப்ப லஞ்சம் வாங்குறவங்க கிட்ட ஒரு பயம் வந்திருக்கு. அது மறுக்க முடியாத உண்மை. நான் தமிழக வெற்றி கழகத்தோட உறுப்பினர் கிடையாது, தயவு செய்து அந்த நோக்கத்துல யாரும் பாத்திர வேண்டாம். நான் வந்து திரு அண்ணாமலை அவருடைய தீவிர ஆதரவாளர், அவரை பின்தொடரக்கூடியவன். ஆனா இன்றைக்கு இருக்கிற அரசியல் நடவடிக்கைகளை பார்க்கும்போது தமிழக வெற்றி கழகம் நிச்சயம் அவங்களுக்கு தேர்தல் காலத்துல இருந்த ஆதரவை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறதுங்கிறது தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சருடைய அணுகுமுறை எல்லாமே சரியாத்தான் போகுது. 1-2 அமைச்சர்கள் மேல குற்றச்சாட்டு வந்தா அதை குற்றச்சாட்டு விசாரணைக்கு உட்படுத்தணும். அந்த குற்றச்சாட்டுல உண்மை இருந்தால் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுல இருவேறு கருத்துக்கு இடமில்லை. அதே நேரத்துல திரு கோபாலகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். திமுக ஒரு மிகப்பெரிய அளவில் ஆட்சி மாற்றத்திற்கான, அதாவது இந்த குதிரை பேரன் அவங்களே சொல்லிக்கிட்டு குதிரை பேரத்திற்கான முயற்சி நடக்கு. ஒரு 15 தாவேகா எம்எல்ஏக்களை, சட்டமன்ற உறுப்பினர்களை அவர்கள் அணுகியிருக்கிறார்கள். அதுல ஒருத்தர் அமைச்சர். அதனால அது அவங்களுக்கு வெற்றி பெறல. அந்த வெற்றி பெற்றுவிடும் என்கிற கனவில் அவர்கள் அந்த முயற்சியை பண்றாங்க.
அதனால இவங்க ஏதாவது இந்த அரசுக்கு நெருக்கடி கொடுத்தாங்கன்னா திரு விஜய் அவர்களுக்கு மேலும் மேலும் செல்வாக்கு வளருமே தவிர குறையாது. சரி, அதே நேரத்துல திரு விஜய் அவர்கள் ரொம்ப கிளவரா மூவ் பண்றாரு சார். இப்போ நீங்க அதிமுக இருந்து ஒரு எம்எல்ஏ நானே வந்து ராஜினாமா பண்றேன்னு சொல்றத வந்து எப்படி குதிரை பேரன்னு சொல்லுவீங்க? அது குதிரை பேரம் கிடையாது. நான் என்ன அதிமுக நீடிக்க விரும்பல, நான் ராஜினாமா பண்றேன்னு சொல்றாரு. அதை எப்படி நம்ம குதிரை பேரன்னு சொல்ல முடியும்? இதே அப்படி சொல்றீங்கன்னா ஏற்கனவே கடந்த காலத்துல சொத்து குவிப்பு வழக்குல இருந்த ஓபிஎஸ் வந்து எப்படி திமுகவுக்கு வந்தாரு, எம்எல்ஏவா வந்தாரு, ராஜினாமா பண்ணாரு. சொத்து குவிப்பு வழக்குல இன்னைக்கு வரைக்கும் அந்த வழக்கு நிலுவையில் இருக்கிற வைத்தியலிங்கம் எப்படி வந்தாரு, அந்த வழக்கு நிலுவையில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. அதனால திமுக செஞ்சா அது என்னமோ புனிதமாகவும் மற்ற கட்சிகள் செஞ்சா அது தப்புங்கிற மாதிரி திமுக பேசுறத வந்து மக்கள் ரசிக்கல. திமுக பொறுமையாக இருந்து இன்னும் கொஞ்சம் அவகாசம் கொடுத்து அவங்க செய்யற தவறுகளுக்கு ஆதாரபூர்வமான தவறுகளை வந்து மக்கள் மத்தியில வச்சாதான் எடுபடுமே தவிர இப்ப எடுக்கிற முயற்சி எல்லாமே வீண் முயற்சி. ஒண்ணு. ரெண்டாவது, நான் ஒண்ணு சொல்றேன் சார், இந்த அரசு இப்போ வந்திருக்கு. நீங்க முதலமைச்சர் இந்த முறையில தவறான அணுகுமுறை எடுக்கார். தூத்துக்குடி செல்வம் சார், என்னுடைய கேள்வி என்னன்னா, ஒருவேளை வரக்கூடிய இடைத்தேர்தல்கள்ல விஜய் நினைக்கிற மாதிரி வெற்றி கிடைக்காது, அப்படி கிடைக்காத பட்சத்தில் விஜயுடைய ஆட்சிக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரும். இல்ல சார், நீங்க இப்போ 7 எம்எல்ஏக்கள் இப்போ வந்து 7 எம்எல்ஏ தொகுதிக்கு இடைத்தேர்தலுக்கு தயாரா 7 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடக்கணும். 7 தொகுதிக்கு இப்போ ஆயத்தன் சார் சொன்ன மாதிரி 217 தான் இருக்கு. 114 தேவை. 114க்கு தாவேக்காட்ட மட்டும் 107 இருக்கு, காங்கிரஸ் 105 இருக்கு, 112 ஆயிட்டு. அமமுக இருந்து வெளியே வந்த அந்த காமராஜங்கிற எம்எல்ஏ அவர் எப்பவும் அவர் ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் ஒரு எம்எல்ஏ 2 எம்எல்ஏ தான் வேணும். அதே நேரத்துல கூட்டணி கட்சிகள் விஜய் அவர்களுமே ரொம்ப சாமர்த்தியமா இன்னும் 2 நாட்கள்ல கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களின் ஆலோசனை கூட்டம்னு ஒண்ணு போட்டிருக்காரு. அதுல யாரெல்லாம் சேர்க்கிறாரு? சிபிஐ, சிபிஎம், அவர் பேர் என்ன, பிசிகா, ஐயுஎம்எல், இவங்களை எல்லாத்தையும் வச்சு ஒரு புதிய கூட்டணியை கட்டமைக்கிறதுக்கு ஆளுங்கட்சி முயற்சி செய்து. அதனால வந்து இப்போ திரு விஜய் அவர்களுடைய அரசுக்கு உடனடியாக பெரிய ஆபத்துக்களோ அல்லது இந்த அரசு கவிழ்ந்து சொல்றதோ, அண்ணன் ஆயத்தன் அவர்கள் சொன்னது மாதிரி அவங்க கொஞ்சம் பக்குவமா சொன்னாங்க. நான் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்றேன், பதவி இல்லாமல் திமுக பரிதாபமாக பதவிக்கு எப்படியாவது வந்துட முடியுமான்னு தவித்துக் கொண்டிருக்காங்க. அதுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா, கடந்த 4ஆம் தேதி, மே மாதம் 4ஆம் தேதி தேர்தல் தீர்ப்பு, 17வது சட்டமன்றத்திற்கான தேர்தல் தீர்ப்பு வந்த உடனேயே திமுகவும் அதிமுகவும், அதாவது இது இருதுருவ அரசியல் நடத்திய, இன்னும் சொல்ல போனீங்கன்னா திமுக வெறுப்பின் மீது ஏற்பட்ட ஒரு கட்சி தான் அதிமுக. கடைசியில இது ஏறக்குறைய ஒரு 59 வருடம் திமுக அதிமுக என்கிற இருதுருவ அரசியல் தான் தமிழ்நாட்டுல மையமா இருந்தது மாநில கட்சிகள்ல. அந்த நிலையில என்ன அவசியம் 2 பேரும், இன்னும் சொல்ல போனீங்கன்னா திமுக வெளியே இருந்து ஆதரவு கொடுப்பது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராவது, இப்படிப்பட்ட ஒரு கோமாளித்தனமான அல்லது மக்களை மிக மோசமாக, அதாவது மக்களுடைய அறிவை மிக மோசமாக சந்தேகப்படுகிற ஒரு அவலம் ஒரு முயற்சி நடந்தது. அந்த முயற்சி வெற்றி பெறல, அது வேற விஷயம். ஆனா இப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொல்வதை போல ஒரு முயற்சி நடக்குன்னே வச்சுக்கிடுவோம் வாதத்துக்காக. திமுக 59 எம்எல்ஏ இருக்காங்க, அதிமுக 41 இருக்காங்க, 100 எம்எல்ஏ. அம்மா பிரேமலதா அம்மாட்ட 1 இருக்கு, 101 எம்எல்ஏ தானே இருக்காங்க, இன்னும் 17 பேர் வேணுமே. அதனால இன்னும் சொல்ல போனா நான் அறிந்த வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில இருந்து இன்னும் ஒரு 9 எம்எல்ஏக்கள் வந்து பதவியை ராஜினாமா செய்து விட்டு வெளியே வர்றதுக்கு தயாரா இருக்காங்க. அதனால திரு விஜய் அவர்கள் மிக சாமர்த்தியமாக, அதாவது புதுசா ஆட்சிக்கு வந்திருக்காரு, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிலாம் நினைக்க வேண்டாம். திரைத்துறையில தனக்குன்னு ஒரு பெரிய செல்வாக்கை உயர்த்தக்கூடிய அளவிற்கு அவர்கிட்ட ஆற்றல் இருக்கும் போது நிர்வாகத்துறையில கொஞ்சம் அனுபவம் பெறதுக்கு நாட்களாகுமே தவிர, அதனால விஜய் அவர்கள் வந்து ஒண்ணுமே தெரியாதவர் நம்ம நினைச்சிட வேண்டாம். இன்னைக்கு கூட ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸோட மீட்டிங் நடத்திருக்காரு, மிக சரியாக பேசியிருக்கார்.
நல்ல நிர்வாகம் கொடுக்கணும், ஊழல் இல்லாத நிர்வாகம் கொடுக்கணும்னு சொல்லி. இப்போ என்னை பொறுத்தவரையில் சார், நடந்து முடிந்த தேர்தல் திரு விஜய் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லுவதை விட திமுகவினுடைய மோசமான ஆட்சி தோற்று போயிருக்கிறது. திமுகவுடைய ஊழல் ஆட்சி தோற்று போயிருக்கிறது. திமுக தலைவர் மு க ஸ்டாலினுடைய பிம்பம் தகர்ந்திருக்கிறது. அவரை மாதிரி யோக்கியர் இல்லைன்னு சொல்லி அவங்க கட்டமைத்த பிம்பம் தகர்ந்திருக்கிறது. அண்ணா திமுக மீது மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. இதுதான் விஜய் வெற்றி பெற்றார் என்பதை விட இவர்கள் தோற்று இருக்கிறார்கள். அதை மாற்றி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. அது ஒரு காலமும் நடக்காது. என்ன கேட்டீங்கன்னா, இவங்க குறுக்கு வழியில் திமுகவோ அண்ணா திமுகவோ இணைந்து ஒரு ஆட்சி அமைக்க ஆரம்பிக்கும் அப்படி ஒரு முயற்சி எடுத்தாங்கன்னா அந்த முயற்சியும் வெற்றி பெறாது. அந்த ரெண்டு கட்சிகளுமே இன்னும் தங்களுடைய செல்வாக்கை இழப்பார்கள். ஆத்தியன் சார், முன்னாடி தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். ஆனா இன்னைக்கு ஜென்சி அப்படிங்கிற ஜெனரேஷன் ரொம்ப நுட்பமா அரசியலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். அப்படி தெரிகிற போது இந்த மாதிரி ஆட்சி போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடியது திமுகவுக்கு ஒரு பாசிட்டிவ் மூவா இருக்குமா? இல்லை, அதான் திமுகவில் இப்போ அவங்க தேர்தலில் தலைவர் ஸ்டாலின் சொல்கிறதெல்லாம் திமுககாரங்களே ரசிக்கலை. ஏதாவது ஒரு காலையில் அன்னைக்கு ஏதோ வாழ்த்து போட்டார் விஜய்க்கு, தலைவா அவர்கிட்ட கொஞ்சம் ஃபோனை பிடிங்கி வைங்க தலைவான்னு சொல்லி கமெண்ட் போடுறான். ஸ்டாலினோட ஃபேஸ்புக்கிலே திமுககாரன் போடுறான். ஏன் நம்ம இவ்வளோ ஜென்ரஸாக இருக்க வேண்டாம்? அந்த மாதிரி அவங்க சைட்லேயே அந்த இப்போ உள்ள கட்சிக்காரங்கெல்லாம் ஸ்டாலினுடைய கருத்துக்களெல்லாம் சில விமர்சனம் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அங்கே கட்சியில் இருக்குது. அவங்களும் இளைஞர் கூட்டம்லாம் கூட்டி பார்க்குறாங்க. அவன் அதே ஒரே வார்த்தையில் முடிச்சிடுறான். இன்ப நீதினோட டீம் ஒரு ரெடி பண்ணுறாங்களா அப்படின்ட்டு முடிச்சிடுறான். அந்த மாதிரி ஒரு கருத்து விமர்சனம் ஸ்டாலினுக்கு மேலே இருக்குது. மற்றவங்க உதயநிதி மற்றவங்களாம் கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, வேறு விஷயம். ஆனால் அவருடைய கருத்துக்கள் மட்டும் இந்த மாதிரி பேசப்படுது. ஆனால் ஸ்டாலின் அதையும் அவர் அதை விட்டு தர தயாராக இல்லை. டெய்லி ஏதோ ஃபங்க்ஷன் 2 பேரும் கட்சியில் சேர்க்குறாங்க. அந்த மாதிரி காமிச்சு ஒரு இதை லைவாக இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காரு அவர். அதனால தான் இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ மீட்டிங்லேயும் பேசுகிறாரு. ஆனால் நடைமுறையில் என்ன நடக்கு? அவங்க பழைய மந்திரிகள்லாம் ரெய்டு நடக்குது, அதை கண்டிக்கிறாங்க. இன்னைக்கு ஏதோ ஒரு உருப்படியாக ஒரு போராட்டம் நடத்தியிருக்காங்க, போட்டு அரசுலாம் பண்ணியிருக்காங்க எல்லா ஊர்லேயும். இந்த மாதிரி தொடர்ந்து மக்கள்கிட்ட போய் பிரச்சனைகளை சொல்லி போராட்டம் அந்த மாதிரி பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். மற்றபடி அவர் ஏதாவது விலகிடுவாங்க, அதை வச்சு தேர்தல் வந்துருங்கலாம் நினைக்கிறதெல்லாம் முடியாது. ஏன்னா அவரும் சொன்னார் அங்கே அந்த கட்சியில் ஆள் இழுக்க போகிறாங்கன்ட்டு. இழுப்பாங்களான்னு தெரியல. இன்னொன்று குதிரை பேர். ஆனால் அதே சமயம் விஜய் கட்சியில் குதிரை பேரங்க நடக்கத்தான் செய்யுது. ஏன்னா வைகோவே சொல்கிறாரு, இவர் 2 எம்எல்ஏக்கு விலகிட்டு வர சொல்லுங்க, நான் பிரச்சாரம் பண்ணேன்னு சொன்னேன். இப்போ வைகோவே மறைமுகமாக குதிரை பேரம் நடந்ததை அவர் விஜய் ஒத்துக்கிட்டாரு. அவர் செல்வம் சார் சொன்னார் ஓபிஎஸ் இழுக்க குதிரை பேரம் இல்லையான்ட்டு. அப்போ திமுக மெஜாரிட்டி இருந்துச்சுங்க, ஃபுல் மெஜாரிட்டியோடு தான் இருந்தாங்க. தனி மெஜாரிட்டி இல்லாமல் இல்லை, தவிச்சிட்டு இருக்கல. அப்போ அதனால் அதை குதிரை பேரம் சொல்ல முடியாது. இவங்க தான் தனி மெஜாரிட்டி இப்போ கொண்டு வந்த பிறகும் கூட பழையபடி பண்ணுறாங்கன்னா அது குதிரை பேரம் தான் நம்ம சொல்ல முடியாத அது. ஆனால் திமுகவை பொறுத்தவரையில் அவங்க கட்சியில் இந்த கள ஆய்வு அதெல்லாம் நடத்திட்டாங்க. யார் 2 கட்சியில் மாற்றம்லாம் கொண்டு வர பார்க்குறாங்க. ஆனால் அது கட்சியில் பெரிய அளவில் ஒரு எதிர்ப்பு எப்படி இருக்குன்னா, இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏ அவங்க பையன், எம்பி அவங்க பையன், இவங்களை எல்லாத்தையும் கட்டிடுங்க, எல்லாம் புது ஆளை கொண்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்து நாளுக்கு நாள் வலுப்பெற்றிருக்கு. பழைய ஆட்கள் வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப சீனியர்கள், அவர் டிஆர் பாலு, துரைமுருகன், இவங்களெல்லாம் ஓய்வு கொடுங்க, கட்சி பணிக்கு ஓய்வு கொடுத்துருங்க, புது ஆட்கள் கொண்டு வாங்க. அதனால தான் தென் மாவட்டத்திலலாம் நான் நீன்னு போட்டி போடுறாங்க. கீதா ஜீவன், அப்பாவு, இவங்க எல்லாருமே தங்களை முன்னிலைப்படுத்தி பேட்டி கீட்டின்னு ட்விட்டர்லாம் கலக்கிற காரணம் எப்படியா நமக்கு மாநிலங்களில் பதவி வந்துடும் அப்படின்னு அங்கே ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு வகையில் நடந்துட்டு இருக்கு. அதனால திமுக நீங்க தேர்தல்ங்கிறது இப்போதைக்கு வரப்போறது இல்லை இப்போதைக்கு. அதனால அவங்க வேற இடைத்தேர்தல் வரும். அது எப்படி ஒரு 5-6 மாதம் 5 மாதம் ஆகும்னு வைங்களேன். அது வரைக்கும் அரசியல் நடத்தணும். அதுக்காக திமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக அப்படி வச்சுட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த இடைத்தேர்தல்லையே இந்த மாற்றங்கள்லாம் தெரியுமா சார்? இந்த இடைத்தேர்தலை திமுக பெருசா நம்புதா? இப்போ 7 தொகுதி வரப்போகுது தேர்தல். இதில் இன்னொன்று நம்ம பார்க்கணும். அதாவது இது வரைக்கும் அவர் தமிழக வெற்றி கழகம் ஜெயிக்காத இடங்கள்ல தான் வரப்போகுது தேர்தல். ஏன்னா அவங்களே 8 மாவட்டத்தில் ஜெயிக்கலை. அந்த இடங்கள்லாம் தேர்தல் வருது. தென் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இசக்கி சுப்பையா, இப்போ அங்கே வேற சீமான் போட்டி போடுறேன், பொது வேட்பாளர் நிப்பாட்ட போடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது அவங்களுக்குள்ள ஒரு பேச்சு நடக்கு. நீ 2 தொகுதி நில்லு,
நான் 2 தொகுதி நில்லு, எல்லாம் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கலாம், திமுக இப்படிலாம் கூட டாக் நடந்துட்டு இருக்கு. அந்த 7 தொகுதியில இவங்க வெற்றி பெற்றாங்கன்னா, வழக்கமா தமிழ்நாட்டுல என்னது எழுதப்படாத விதி வந்து ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிக்கும். ஆனா அதே மாதிரி விஜய் கட்சி நடந்துக்கிட்டா மற்ற திமுக காலத்தில் எப்படி நடந்தாங்களோ ஆளுங்கட்சி, அதே மாதிரி விஜய் கட்சி இப்போ நடந்தாச்சுன்னா ஜெயிக்க முடியாது, எதிர்கட்சி ஜெயிக்க முடியாது. ஆனால் அவங்க நேர்மை நடந்தால் இவங்க எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. அதில் ஒரு 7 இடம் ஜெயிச்சிட்டாங்கன்னா அதில் மெஜாரிட்டி ஜெயிச்சா கூட அது ஒரு பெரிய அவங்களுக்கு எதிர்கட்சிகளுக்கு ஒரு பூஸ்ட் கொடுத்த மாதிரி தான். இப்போ முன்னாடிலாம் இடைத்தேர்தலுக்குள்ள ஆளுங்கட்சி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா ஆளுங்கட்சியோட பல பலமும் பிரயோகிக்கப்படும். ஆனால் இந்த முறை அப்படிலாம் இருக்குமா சார்? இல்லை, அதாவது நம்ம சொல்லாட்டாலும் அந்த படைபலம் வந்து தன்னால் வந்துடும். ஏன்னா ஆளுங்கட்சிகளுடைய அதிகார பலம் வந்து தன்னால் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா உளவுத்துறை அவங்க கையில் இருக்குது, போலீஸ் கையில் இருக்குது, எல்லாமே கையில் இருக்கும்போது கட்டாயம் அவங்க டைரெக்டாக இல்லாட்டும் இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க. அதை அவங்க பயன்படுத்ததான் செய்வாங்க. ஏன்னா பல இடங்களில் கட்சி உள்கட்டமைப்பு இல்லை. இப்போ சனிக்கிழமை தோறும் இந்த சொர்க்கவாசல் திறந்த மாதிரி திறந்து ஏடிவிங்கிறவங்களாம் குவிஞ்சு போகிறாங்களே, அவங்கள வச்சு தான் அங்கங்கே கட்சியெல்லாம் அமைக்கிறாங்க, உட்கட்டமைப்பு போட்டுட்ருக்காங்க. அதனால் அவங்கள வச்சுக்கிட்டு கட்டாயம் அவங்க தீவிரமான பண்ணுவாங்க. ஆனால் எதிர்கட்சியாக இருக்க அண்ணா திமுக எப்படி செயல்படுமோ தெரியல. அவங்க ரொம்ப கடும். நான் அந்த விலகி போனவங்களோட அவங்க அது எதிர்ப்பை சந்திக்க இருக்கும். திமுககாரங்க தனியாக கூட்டணி இல்லாமல் சந்திப்போன்னு சொல்கிறாங்க. முதல் தடவையாக பார்ப்போம் கூட்டணியில் எப்படி பண்ண போகிறான்னு தெரியல. அவங்களும் தீவிரமாக இறங்குவாங்க. அவங்ககிட்ட ஏற்கனவே பணம் இருக்குது, எல்லாம் பண்ணத்தான் செய்வாங்க. விஜய் கட்சி வந்து பணப்பணம் இல்லாமல் பண்ணுவாங்களா? ஏன்னா அதுக்குன்னு விஜய் ஏதாவது டெக்னிக் வச்சுருப்பார். ஏன்னா அவரே சொன்னால குளத்தூரில் 5 நிமிஷம் போனதுக்கே எல்லாம் அவுட்டுனா, இப்போ 7 தொகுதி போயிட்டு அவரை நேராக போய் பேசிட்டாருன்னா, இப்போ நேரே கரூர் போகிறாரு. அதனால் இப்போ 7 தொகுதி போயிட்டாருன்னா அவருக்கு அது ஒரு வெற்றி வாய்ப்பு ஈஸியாக இருக்கும் அவருடைய பிரச்சாரம். தூத்துக்குடி செல்வம் சார். தூத்துக்குடி செல்வம் சார். அதாவது இடைத்தேர்தல் ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் வைக்குங்கிறது வந்து அது திருமங்கலம் ஃபார்முலா, திருப்பரங்குன்ற ஃபார்முலான்னு சொல்றதெல்லாம் பழைய காலம். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, நடந்து முடிந்த தேர்தலில் திரு விஜய் அவர்கள் மூலமாக தமிழக மக்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஜாதியை உடைத்திருக்கிறார்கள். எந்த தொகுதியில பெரும்பான்மையா இருக்கிற ஜாதிக்காரன் தான் வெற்றி பெற முடியுங்கிற அந்த பிம்பம் உடைஞ்சிருக்கிறது. பணம் கொடுத்து வெற்றி பெறலாங்கிறது அதுவும் உடைஞ்சிருச்சு. பொது தேர்தலே உடைஞ்சிருச்சு. இன்னும் சொல்ல போனீங்கன்னா திமுக ஒரு ஓட்டுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்க. வெளிப்படையா 1000 ரூபாய் கொடுத்தும் கூட தோத்து போனாங்க. அண்ணா திமுக பணம் கொடுத்தாங்க, தோத்து போனாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தோட வேட்பாளர் யாருன்னே தெரியாது சார். அவன் என்ன ஜாதி, எந்த ஊருக்காரன், என்ன பின்புலம் ஒண்ணுமே தெரியாது. அது வந்து என்னன்னா ஜனநாயகத்துல மிகப்பெரிய புரட்சி ஒண்ணு நடந்திருக்கு. நாம பேசும் பொழுது சொல்லுவோம், ஜனநாயகத்தினுடைய இறுதி எஜமானர்கள் வாக்காளர் பெருமக்கள் சொல்லுவோம் பாருங்க. அந்த வாக்குகளை விலை கொடுத்து வாங்க முடியாது என்பதை நிரூபித்த தேர்தல் நடந்து முடிந்த தேர்தல். அந்த தேர்தல்ல எளிய குடும்பத்து பிள்ளைகள், பெரிய அரசியல் பின்புலம் இல்லாத குடும்பத்து பிள்ளைகள் எல்லாம் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஜெயிக்க முடிஞ்சிருக்குன்னு சொன்னா நிச்சயமா சொல்றேன் சார், மக்கள் வந்து பணம் கொடுத்து ஓட்டு அது ஒரு வேவ்ல வெற்றி பெற்று விட்டார்கள். செல்வம் சார், அது ஒரு வேவ்ல வெற்றி பெற்று விட்டார்கள். இல்ல அது ஒரு அரசியல் சுனாமி. அடுத்து வரக்கூடிய தேர்தல் அதே மாதிரி இருக்குமா? இல்ல, வேவுன்னு நீங்க நினைக்க வேண்டாம். நான் என்ன சொல்றேன், ஒரு மாற்றம்னு நினைங்க. அதாவது ஒரு அலை மாதிரி வந்துருச்சு விஜய்க்கு அப்படி சொன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? விஜய் வந்து 180 இடம் ஜெயிச்சிருந்திருப்பாருன்னா அலைன்னு சொல்லுங்க. அது கிடையாது. விஜய்க்கு கொடுத்த நெருக்கடி என்ன? 5000 பேருக்கு மேல வரக்கூடாது. காலையில 7 மணிக்கு 10 மணிக்கு வந்துட்டு 12 மணிக்கு போயிடணும். இதெல்லாம் என்ன சார் ஜனநாயகம்? ஜனநாயகத்துல மிகப்பெரிய அளவில் திமுக அத்துமீறலை செய்தது. அதிகார அத்துமீறலை நடத்தினாங்க. திமுக கையிட்ட இருந்த காவல்துறை விஜய்க்கு மட்டும் கட்டுப்பாடு போட்டாங்க. QR கோடு போட்டு நீங்க 5000 பேர்னா 5000 பேர் தான் போனோம், 5001வது நபர் போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதையெல்லாம் மீறி திரு விஜய் அவர்களுக்கு 108 இடம் கிடைச்சிருக்கு. ஆனா அவரை முழுமையாக பிரச்சாரம் செய்ய விட்டிருந்தால் ஒருவேளை மிகப்பெரிய வெற்றியை கூட அவர் பெற்றிருப்பாரு. அவருடைய வெற்றியை வந்து மிகப்பெரிய அளவுல தடுக்கிறதுக்கு திமுக அரசு முயற்சி செஞ்சது. தேர்தல் ஆணையம் பார்த்தும் கண்டும் காணாமல் இருந்தது. பொது தேர்தல் ஓகே, இடைத்தேர்தல் வருது. அடுத்தடுத்த தேர்தல்கள் அந்த வேவ் இருக்குமா? இல்ல, இடைத்தேர்தல்ல அதெல்லாம் என்ன விஷயம்னா, இடைத்தேர்தல்ல அவர் 7 தொகுதி இல்ல, எத்தனை தொகுதி இடைத்தேர்தல் வருகிறதோ அந்த தேர்தலில் முழுமையாக அவர் மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் முதலமைச்சர்.
அவர் தேர்தல் பிரச்சாரத்துல 15 தொகுதி வருதுன்னு வச்சுக்கிடுங்க. இந்த 15 தொகுதியில முழுமையா அவர் பிரச்சாரம் பண்ணும்போது நிச்சயமா சொல்றேன், எதிர்க்கட்சிகள் மிகப்பெரிய தோல்வியை, பலகீனத்தை வெளிப்படுத்தும். மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும், எதிர்க்கட்சிகளுடைய பலகீனத்தை வெளிப்படுத்தும். அதனால திமுக, அதிமுக காத்திருந்து இந்த ஆட்சியை பார்த்து காத்திருந்தால்தான் மட்டும்தான் எதிர்காலத்தில் அவங்களுக்கு அரசியலை தவிர, இப்ப இருதுருவ அரசியல் முடிஞ்சு போச்சு. திராவிட இயக்கம் முடிஞ்சு போச்சு, தேசிய இயக்கம் முடிஞ்சு போச்சு. இப்ப ஒரு பரிணாம மாற்றம் எப்படி மாறி இருக்குன்னா, ஊழல் இல்லாத ஒரு யோக்கியமான அரசு வேண்டும் என்றுதான் மக்கள் தீர்ப்பளிச்சிருக்காங்க. அதுவரை நீங்க பொறுத்திருங்க, ஒரு பெரிய குற்றச்சாட்டு வரட்டும். ஒரு விஷயம் சார், ஆசிரியர்களுக்கு பணியிட மாற்றம் கொடுக்காங்க, எந்த பணமும் கிடையாது. அதே நேரத்துல கடந்த காலத்துல கிட்டத்தட்ட 4000 கோடி ரூபாய் கொள்ளையடித்து விட்டதாக குற்றச்சாட்டு வருது. அந்த மந்திரி இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யறாரு? PT அரசகுமார்னு சொல்லி நம்முடைய விவாதங்கள்ல எல்லாம் கலந்துகிட்டவர் தான். அவர் மேல 100 கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு வந்திருக்கு. தனியார் பள்ளி ஆசிரியர்கள், தனியார் பள்ளி உரிமையாளர்கள் எல்லாம் இவ்வளவு இந்த எக்ஸ்டென்ஷன், அதாவது ரினிவலுக்காக இவ்வளவு பணம் வாங்கினார் வந்திருக்கு. அது எங்க தெரியுமா? அரசகுமாரிடம் தொடங்கிட்டு இருக்கு. எங்க போய் முடியும்? அன்பில் மகேஷ் பொய்யாமணிட்டு போய் முடியும். ஒண்ணு. ரெண்டாவது, இன்னைக்கு சிவசங்கர் முன்னாள் போக்குவரத்துறை அமைச்சர், அவர் மேல ஒரு சீனிவாசன் ஒருத்தர், ஒரு காவல்துறையில ஓய்வு பெற்ற காவல் உதவி ஆய்வாளர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்காரு. 27 லட்சம் ரூபாய் கொடுத்தேன், அமைச்சரே என்கிட்ட நேரடியா பேசி உன் மகனுக்கு ஒரு ஜூனியர் இன்ஜினியர் டிரான்ஸ்போர்ட்ல ஜூனியர் இன்ஜினியர் போஸ்ட் நான் வாங்கி தரேன் அப்படி சொன்னாருன்னு சொல்லி இன்னைக்கு எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. இப்படிப்பட்ட இன்னும் போக 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 திமுகவுடைய கடந்த கால தவறுகள் மிகப்பெரிய அளவுல பூதாகரமா வெளியே வரும்போது திமுகவுடைய ஒட்டுமொத்த இமேஜ் பாதிக்கப்படுமே தவிர திமுகவுக்கு கெயின் பண்றதுக்கு எந்த இதுவும் கிடையாது சார். நீங்க கடந்த காலத்துல தேர்தலுக்கு 4 நாளைக்கு தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு, எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு 4 நாளைக்கு முன்னால 5000 ரூபாய் கொடுத்தாங்க. போன பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா 3000 ரூபாய் கொடுத்தாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய தோல்வி மக்கள் அதை பொருட்படுத்தல. அதனால இனிமேல் சார், அதாவது திமுக, அதிமுக, தாவேகா இப்படி இந்த எந்த கட்சி விதிவிலக்கு இல்ல. இனி யாரும் மக்களை ஏமாற்றி, மக்கள் நல திட்டங்களை செய்யாமல் மக்களை ஏமாற்றி நாட்டாமை அரசியல் செய்கிறது. ஒரு அமைச்சர் என்பவர் மக்களுடைய ஊழியர் என்பதை மறந்துவிட்டு நாட்டாமைகளாக, ஜமீன்தார்களாக அரசியல் செய்யற காலம் முடிஞ்சிருச்சு. பெருந்தலைவர் காமராஜருடைய காலம் திரும்புகிறது. யோக்கியவர்களுடைய காலம், யோக்கியமான அரசியல் வேண்டும் என்று தமிழ்நாட்டு வாக்காளர் பெருமக்கள் நினைக்கிறாங்க. அதனால திமுகவுடைய கனவு, அதிமுகவுடைய மௌனம், இதெல்லாம் ஒண்ணும் கதைக்காகாது. திரு விஜய் அவர்களை கொஞ்ச காலம் விட்டு பிடிச்சு ஒரு ஹனிமூன் பீரியட் சொன்னா, நாமே சொல்றோம் ஆசை 60 நாள் மோகம், ஒரு நிமிஷம், ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் சொல்லுவோம். ஏன்னா கல்யாணம் முடிச்சுட்டா பொண்ணு மாப்பிள்ளை விருந்துக்கு போயிட்டு அங்க எங்க கோயில் போயிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பைண்டிங் ஆகணும், ஒரு பாண்டிங் ஆகணுங்கிறதுக்காக சொல்லுவோம். அந்த காலமே விடலைய. ஏன் உங்களுக்கு ஒரு 45 நாளைக்குள்ள பதவி இல்லாம உங்களுக்கு என்ன பெரிய அளவுல நீங்க முன்னாள் முதலமைச்சர் வீட்டுல உட்கார்ந்து கதறி அழுகிறார், அவரை குற்றஞ்சாட்டுகிறார், இவரை குற்றஞ்சாட்டுகிறார். இதெல்லாம் அவசியம் இல்லை சார், காத்திருங்க, அவசரப்பட வேண்டாம், காத்திருங்க. இன்றைய முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் ஒரு நல்ல திசையில் ஆட்சி நிர்வாகத்தை கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார். அதே நேரத்தில் இந்த அதிகாரிகள், ஏற்கனவே இருந்த IAS, ஏற்கனவே இருந்த IPS, அவங்கள மாதிரி ஆட்களை வச்சுதான் நிர்வாகம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இந்த கட்டமைப்புகளை சரி செய்வதற்கு கால அவகாசம் கொடுப்பதுதான் நியாயம், அதுதான் முறை. நன்றி. எந்த நேரத்திலும் தேர்தல் முழு நேர ஜோஷியராக மாறினாரா MK ஸ்டாலின் என்ற விவாதத்தில் நம்மோடு 2 கருத்துரையாளர்கள் பங்கெடுத்தாங்க. இருவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். நேயர்களே, மற்றும் ஒரு வாத நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.